நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை நல்லா கேட்டு சப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ரோமபுரியில் வந்து அந்த காலத்தில் வந்து மக்கள் எல்லாம் அடிமையாக இருந்த காலம். அந்த அந்த நேரத்தில் வந்து ஒரு அடிமை வந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிடுவான். காட்டுக்குள்ளே போனதும் அந்த அடிமை போனபோது அவனை நோக்கி ஒரு புலி வரும். புலி வந்து அது காலை தூக்கி காட்டும். காலை தூக்கி காட்டணுன்னா பயந்து ஓடாமல் அந்த புலியோட காலை தூக்கி அது காலில் பார்த்தா ஒரு முள் தைச்சிருந்தது. அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டு அதுக்கு மருந்து போட்டு அதுக்கு வழி நீங்கினோன்னா அது காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. அப்படியே இருக்கும்போது திடீர்னு இந்த அடிமையை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனோன்னா அந்த காலத்து வழக்கப்படி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தப்பிச்சு போனவங்கெல்லாம் புலிங்கிட்ட இல்லை பசியோடு இருக்க சிங்கத்துக்கிட்ட கொடுத்து கொல்லணும். அதான் அந்த நாட்டோட விதி. உடனே ஒரு புலியை ஒன்று பிடிச்சிட்டு வந்து அவங்க அதை ரொம்ப நாள் பட்டினி போட்டு வச்சு இந்த அடிமை மேலே ஏறி விடுவாங்க பாருங்க. அந்த புலி பாஞ்சு வரும். பாஞ்சு பக்கத்தில் வந்து ஆஹா இவன் வந்து நம்மளுக்கு வந்து காட்டில் உதவி செய்யணும்னு அவனை பார்த்ததும் அப்படியே நாய்க்குட்டி போல் வாழாட்டிக்கிட்டு அவன்கிட்ட நிற்கும். அவனும் தடவை விடுவான். இதை பார்த்து அந்த ராஜா உடனே அந்த புலியை கொண்டு போய் காட்டில் விட்டுருங்க, இவனை விடுதலை பண்ணிடுங்க அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பவுமே நம்ம வந்து யாருக்கும் ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அது வந்து நாளைக்கு வந்து நம்மளை வந்து காத்து நிற்கும். இதுதான் தர்மம் தலை காக்கும். அடுத்தது வந்து இன்னொரு கதை. விவேகானந்தர் வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து உரையாட போயிருந்தார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி தியானம் பண்ணால் வந்து 6 மணி நேரம் தூங்குறதுக்கு சமானம்னு இருக்காரு. உடனே அதுலேருந்து ஒரு மாணவன் எழுந்து, அப்படின்னா நான் 6 மணி நேரம் தூங்கினாலே போதுமேன்னு இருக்காரு. உடனே சுவாமி கோச்சிக்காமல் அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார். எப்படின்னா, தியானம் வந்து ஒருவனை வந்து அறிவாளியாக்கும், ஆனால் தூக்கம் வந்து அறிவாளியை வந்து முட்டாளாகும் அப்படின்னு. இந்த கதையில் என்ன தெரியும், எப்பவுமே ஒரு 1/2 மணி நேரம் தியானம் செய்தால் நம்ம உடலுக்கு உள்ளக்கும் நல்லது. அடுத்தது இன்னொரு கதை. ஒரு நடுத்தர வயது பெண்மணி. அந்த பெண்மணி வந்து ரொம்ப கவலையில் இருப்பாங்க போல. அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுறது இல்லை, வீடு குப்பையாக இருக்கும், டெஸ்க்கை பார்த்தா குப்பையாக இருக்கும், இப்படியே இருக்கும். அக்கம் பக்கம் உள்ளவங்களும் அந்த பெண்மணிக்கிட்டே யாரும் பேசுறதில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டு பெண்மணி பக்கத்து வீட்டில் வந்து ஒரு குடும்பம் குடி வந்தது. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த சின்ன குழந்தை வந்து ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த அந்த நடுத்த வயது பெண்மணிக்கிட்ட வந்து அந்த சாக்லேட் இருக்குது. அந்த பெண்மணி அன்போடு வாங்கிக்கிச்சு. அப்புறம் அந்த கூடயே ஒரு ப்ளூ ஃப்ளவரையும் கொடுக்குது. உடனே அந்த ப்ளூ ஃப்ளவரை பார்த்தோம்னா அது அந்த அம்மா வீட்டில் வந்து ஒரு ஜாடி இருந்தது. அந்த ஜாடியை சுத்தம் பண்ணி தொடச்சி அதில் வச்சிச்சு. அப்புறம் டேபிளை க்ளீன் பண்ணிச்சு. அப்புறம் ஒட்டடிச்சு. அப்புறம் வீடு நல்லா வெள்ளடிச்சு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது இந்த மாற்றம் எதனால் வந்தது? அந்த சின்ன குழந்தை போய் அந்த அம்மாவோட அன்பாக கொடுத்த அந்த சாக்லேட், அந்த மலர் ஜாடினால தான் இந்த மாற்றம் வந்து. அதனால் நம்ம எப்போவுமே அடுத்தவங்கக்கிட்ட அன்பாக இருக்கும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.